அடையாளமே தெரியாத ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை கிணத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, இந்த பொண்ணை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா இல்லனா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு புதுசா ஜாயின் பண்ண நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. கடைசியா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை தாண்டி இது ஒரு சாதாரண கேஸா தான் ஆரம்பிக்கும். ஆனா நம்ம நினைச்சே பார்க்க முடியாத பல ட்விஸ்டுகளோட போயிட்டு முடியும் மக்களே. அவ்வளவுதான் படமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களால இப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பங்கமான கதை. இது எல்லாமே தாண்டி இது ஒரு உண்மை கதைன்னு படத்துடைய முடிவுல போடும்போது நமக்கே கண்ணெல்லாம் கலங்கும். பொறுமையா உட்காந்து முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நல்ல படங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னமும் ஆடி ஆஃபர் முடியல மக்களே. 299 இருந்தே உங்களுக்கு வாலெட்லாம் அவைலபிளா இருக்கு. ஸ்டாக்கு கம்மியா இருக்கு. வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட வெளியே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸ்கிரீன்லயும் நம்பர் இருக்கும். இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 2010 ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணா, ஒரு தங்கச்சி, 4 பேருமே ட்ரெயின்ல கேரளாவை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த குட்டி பையன் அண்ணன் இருக்கா பாத்தீங்களா, இந்த பையன் விண்டோ பக்கமா போயிட்டு உட்காந்துட்டு தங்கச்சிக்காரிக்கு இல்ல நான் இடம் விட மாட்டேன், உனக்கு வேணும் அப்படின்னா அந்த பக்கமா சீட்டு காலியா இருக்கு, வேணும் அப்படின்னா அங்க போயிட்டு உட்காந்துக்கோ அப்படின்னு போது அம்மா பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப கூட இந்த குட்டி பையன் அடங்கவே மாட்டான். அந்த விண்டோ சீட்டு எனக்கு தான், நான் இங்க தான் உட்காருவேன் அப்படின்னும் போது இந்த குட்டி பொண்ணு பிஸ்கெட்டை வாங்கிட்டு ஆப்போசிட்ல போயிட்டு உட்காந்துடா. இப்போ ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கும் போது அந்த டிக்கெட் செக்கர்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களா செக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இந்த குட்டி பையன் தான் நம்ம ஹீரோ. திரும்பி பார்த்தா தங்கச்சியை ஆளக்கணும். ஓடுற ட்ரெயின்ல அந்த குட்டி பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல. எங்க தேடியும் தங்கச்சியை கண்டே பிடிக்க முடியல. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எஸ்ஐ போலீஸா இருக்காரு. நைட் முழுக்க தங்கச்சி காணாம போன அந்த விஷயத்தையே பயங்கரமா யோசிச்சு ஹீரோக்கு தூக்கமே வராம அப்படியே உட்காரும் போது ஹீரோடைய மனைவி பாக்குறாங்க. என்னப்பா அதே கனவானு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல, நீ கவலையே படாத, கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு எதுவுமே இருக்காது, சந்தோஷமா வேற ஒரு ஃபேமிலி கூட வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கிளம்புறாரு. அண்ட் வரும்போது என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனா அப்படியே யூஸ்வலா ஸ்டேஷன்ல என்ன வேலையெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இதே ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. இவர் இந்த படம் முழுக்கவே டிராவல் பண்ணுவாரு. இவர் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் மனைவியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் இன்னமும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட இவங்க பிரெக்னென்ட் ஆகலையா. ஆனா நீங்க மனசை தளர விடாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது இவங்க அப்படியே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ நைட் டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு காலைல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஸ்டேஷனுக்கு யாரோ கால் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இங்க பக்கத்துல இருக்க ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பொண்ணுடைய டெட் பாடி இருக்கு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எஸ்ஐ இல்லையா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு டீமோட அங்க போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பழைய கிணறு, தண்ணி கூட இல்ல, அதுக்குள்ள ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்களா இல்ல தற்கொலையா கொலையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. உடனே இந்த டெட் பாடியை மேல தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்பு துறைக்கெல்லாம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்க டெட் பாடியை மேல தூக்கி வைக்கும் போது நம்ம ஹீரோக்கு டெட் பாடியை பார்த்தோன்னே கொமட்டிட்டு வாந்தியா வருது. செமையா கொமட்டுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ எஸ்ஐயா இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. அதுவும் இந்த ஸ்டேஷன்ல டெம்பரவரி. இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா சும்மா ட்ரைனிங் பீரியட் மாதிரி 1 மாசம் 2 மாசம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேஷன்ல ஆள் இல்லையோ அங்க போட்டு விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபாரன்சிக் டீம் மத்த டீம்லாம் வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர்லாம் வராரு. என்னையா இது வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க, எதுவுமே செட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னும் போது எதுவுமே கிடைக்கல. ஒரு லேடி கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க, டெட் பாடியை மேல தூக்கி இருக்கும், இதுக்கப்புறம் தான் விசாரணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது அங்க ஜாயின் ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவர் போயிட்டு எல்லா வேலையும் அப்படி இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான சகிப்புத்தன்மை, டெட் பாடி எல்லாம் சும்மா அசால்ட்டா கையாளுறாரு. அந்த ஆளை பார்த்து கத்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்போ டெட் பாடியை ஏத்தி அனுப்பும் போது நம்ம ஹீரோ லைட்டா கை வச்சு தூக்கி இருப்பாரு. கை ஒரு மாதிரி ஒரு அருவருப்பா இருக்கு. வீட்டுக்கு சோப் போட்டு பயங்கரமா கழுவிட்டு இருக்காரு. மனைவி பார்த்துட்டு வந்ததுல இருந்து இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சோப்பே காலியாகி போச்சு, இன்னுமா கை கழுவுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னதான் கையை கழுவுனாலும் அந்த டெட் பாடி ஸ்மெல் போவே மாட்டேங்குது அப்படின்னு, எங்க நான் பாக்குறேன் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்தா எங்க சோப்பு வாசம் தாங்க வருது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னா அந்த கான்ஸ்டபிள் தான். இவரு ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இப்ப கண்டிப்பா சாப்பிட முடியாது, எனக்கு கொமட்டிட்டு வாந்தியா
வருது அப்படின்னு, இது எல்லாமே போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோவை ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் டெட் பாடி அந்த போட்டோஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தவரு அந்த பொண்ணுடைய கையில ஏதோ பச்சை குத்தி இருக்கா, அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னே தெரியல. ஹீரோ கிட்ட காமிக்கும் போது அது கன்னடான்னு சொல்றாரு. சரி என்ன பச்சை குத்தி இருக்கான்னு பாரு, வேற என்ன விஷயம்லாம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா உடம்புல பெருசா காயம்லாம் தெரியல, அந்த பொண்ணு ரேப் பண்ண மாதிரியும் தெரியல, தற்கொலையா இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு காலையிலேயே போயிட்டு விசாரணை ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னும் போது சீக்கிரம் விசாரி, நம்ம ஊர்ல காணாம போனவங்க இல்ல கர்நாடகால காணாம போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்டையும் வச்சு அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாரு, இறந்து போனவங்க யாருன்னு பார்த்து சீக்கிரமா கேஸை முடிக்க ட்ரை பண்ணு, ஆண் பாடியா இருந்தா சீக்கிரமா அந்த கேஸை முடிச்சிருவாங்களாம், பெண் பாடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கான், சோ அது எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த டெட் பாடியை தகனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. வேற ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி ஏதோ தகவல் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற கான்ஸ்டபிளால ஹிந்தி பேச முடியல. அதனால நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு வந்து அவரு ஹிந்தி பேசிட்டாரு. ஆனா கால் பண்றவங்க கர்நாடகால இருந்து கால் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ள 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணுடைய சடலத்தை பாதி எரிஞ்சு போன நிலைமையில கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி அடையாளங்களா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா ஷேர் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அடுத்து இந்த கேஸை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கே போயிட்டு பார்க்குறாங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ஊர் முழுக்க விசாரிக்கும் போது யாருக்குமே அந்த இறந்து போன பொண்ணை பற்றி எதுவுமே தெரியல. அப்போதான் இந்த போலியோ சொட்டு மருந்தெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு குழந்தை இருக்கிற எல்லா வீட்டுடைய லிஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அவங்க கிட்ட போயிட்டு கேட்டு அந்த லிஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அது மூலியமாக செக் பண்ணி பார்க்கும்போதும் கண்டுபிடிக்க முடியல. இந்த இறந்து போன லேடியை பார்க்கும்போது ஒரு 35-40 வயசு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு பசங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து தங்கி வேலை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்றாரு. ஏன்னா கையில வந்துட்டு கர்நாடகா லாங்குவேஜ்ல பச்சை குத்தி வச்சிருக்காங்க. சோ இங்க தங்கி வேலை பார்க்குற வெளியூர் தொழிலாளிகளை போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு விசாரிக்கும் போது ஒரு லேடிக்கு மட்டும் அந்த இறந்து போன லேடியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இறந்து போன லேடியுடைய பேரு ஷோபா மக்களே. அவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்களாம். பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு வாட்டி நாங்க வேலை பார்க்க போகும்போது மீட் பண்ண, மத்தபடி எதுவுமே தெரியாது அப்படின்னு. அவங்களுக்கு புருஷன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புருஷன் இருக்காரு, ஏதோ வெளியூர்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொன்னாங்க, மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு. இப்போ கையில இருக்க டாட்டூவை போட்டோ எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை காமிச்சு இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ராஜுன்னு பச்சை குத்தி இருக்காங்க. சரி எங்க வேலை பார்த்தாங்க, போன் நம்பரு மற்ற டீட்டெயிலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற எதுவுமே தெரியாது, ஆனா எங்க வேலை பார்த்தாங்கன்னு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்குடைய டீட்டெயில சொல்ல அங்க போயிட்டு மேஸ்திரி கிட்ட விசாரிக்கும் போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஷோபாவுடைய புருஷன் தான் ஷோபாவை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டான், மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது, அவங்க பாட்னு வேலைக்கு வருவாங்க போவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு. போன் நம்பரு எங்க தங்குவாங்க எங்க இருந்து வராங்க இந்த டீட்டெயிலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போன் நம்பர்லாம் இல்ல, காலைல கரெக்டா வேலைக்கு வந்துடுவாங்க, வேலை முடிஞ்சவனே கிளம்பி போயிடுவாங்க, போன் நம்பர் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்ல, அந்த புருஷங்காரன் வந்துட்டு ஏதோ சினிமா துறையில ஒர்க் பண்றான் அப்படின்னு சொன்னா, மற்றபடி எனக்கு பெரிய பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்க ஸ்டே பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு தெரியும் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல, வீடு மட்டும்தான் இருக்கு, சில துணிமணியும் சில போட்டோஸும் கண்டுபிடிக்கிறாங்க, அதுல சில ஃபேமிலி போட்டோஸும் இருக்கு, இது ஷோபாவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இது ஷோபாவுடைய பசங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது போட்டோல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷோபாவுடைய புருஷன் கூட இன்னொரு ஆள் நிக்கிறாரு, அதுக்கப்புறமா 2 குழந்தைங்க. இப்ப இந்த போட்டோ எல்லாமே கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஸ்டூடியோல எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டூடியோடைய பேரை லைட்டா சின்னதா போட்டுருக்காங்க. இங்க போயிட்டு விசாரிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு தோணல். அடுத்து ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இந்த கேஸை பத்தியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும்போது நார்மலாவே 2-3 வாரம் ஆக்கிடுவாங்க, ஆனா நம்ம கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு, என்ன சார் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி கிணத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணுடைய பாடியை கண்டுபிடிச்சமே அந்த கேஸ் அப்படின்னு. ஏன் சார் நீங்க வேற கம்ப்ளைண்டும் கிடையாது, அதை பார்க்க கொலை மாதிரியும் தெரியல, அந்த கேஸை வச்சுக்கிட்டு ஏன் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நமக்கு 1000 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் புலம்பிட்டு போறாரு. அடுத்து எஸ்பியை மீட் பண்ணி என்ன விஷயமாச்சோ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ எல்லாமே நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி அந்த பசங்க காணாம போயிருக்காங்க, புருஷனும் எங்கேயோ வேலைக்கு போயிருக்கான் போல, நமக்கு இருக்கிற முக்கியமான லீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த போட்டோவை கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஸ்டூடியோல தான் எடுத்திருக்காங்க. அதுவும் இது கொஞ்சம் பழைய போட்டோ, நம்ம வேணா அங்க போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க போங்க, கூட யார் வேணுமோ அவங்களை கூட்டிட்டு போங்க, அங்க இருந்து என்ன விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது சரி நான் இந்த கான்ஸ்டபிளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது அவரு புலம்புறாரு, என்னையா சார் இந்த கேஸ்ல மாட்டி விட்டீங்க
வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அட வாங்க சார், நீங்க தான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி கர்நாடகா போறாங்க. கர்நாடகா போயிட்டு அங்க இருக்க லோக்கல் போலீஸுடைய உதவியால நேரா போயிட்டு அந்த ஸ்டூடியோலயே விசாரிக்கும் போது, இந்த மாதிரி வந்தாங்க, போட்டோ கிளிக் பண்ணிட்டு போனாங்க, மத்தபடி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ஊருக்குள்ளேயே கொஞ்சமா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜுவோடைய போட்டோவை காமிச்சு அங்க எங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையில வண்டியை நிப்பாட்டி லைட்டா டீ குடிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் இந்த ராஜுவே நேரடியா வந்து நம்ம கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட தம்ம பத்த வச்சுக்கிட்டு போகும்போது பார்த்துட்டு அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி மொத்தமா அமுகிட்டு அங்க இருந்து பஸ்ல ஏத்தி தூக்கிட்டு கேரளா வராங்க. வர வழியில என்ன விஷயமாச்சு, நீ எதுக்கு இங்க வந்த, பொண்டாட்டி எப்படி இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும்போது இவரு ஸ்டார்டிங்ல இருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கர்நாடகால ஒரு கிராமத்துல தான் இவங்க வந்துட்டு வாழ்ந்திருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணி பிடிச்சு போயிட்டு கல்யாணமும் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய குலத்தொழிலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மரபொம்மையெல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, அப்படி மரபொம்மையை செஞ்சு சேல் பண்றது தான். ஆனா இந்த காலத்துல யாரு மரபொம்மையெல்லாம் வாங்கிட்டு இருக்கா, பிளாஸ்டிக் பொம்மை அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. அதனால வியாபாரமே சுத்தமா ஒழுங்கா கிடையவே கிடையாது. இதே டைம்ல கணேசனை வந்துட்டு இவங்க போயிட்டு மீட் பண்ணிருக்காங்க. கணேசன் யாரு அப்படின்னா இந்த ஷோபாவுடைய தூரத்து சொந்தக்காரன். இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்காங்க, படைகளா இருக்காங்க, அவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபாவுடைய அம்மா தான் அவனை போயிட்டு மீட் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னும் போது அவனை போயிட்டு மீட் பண்ண, அவன் வாடகைக்கு வீடுலாம் எடுத்து கொடுத்துருக்கான், கொஞ்சம் காசு கொடுத்துருக்கான், நல்லாவே பார்த்துருக்கான். முக்கியமா இந்த ராஜுக்கு வந்துட்டு வேலை வாங்கி கொடுத்துருக்கான். சினிமா ஷூட்டிங்ல அந்த ஆர்ட் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கான். அந்த வேலைக்கு இவனும் போக ஆரம்பிச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம இவன் சரியான குடிகார மக்களே பகலையே குடிச்சிட்டு வந்து படுத்துப்பான். இப்படி ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு குடிச்சிட்டு நைட் டைம்ல வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள அந்த கணேசனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ற விஷயத்த பார்த்துட்டு மனசுடைஞ்சு போறான், செமையா ஃபீல் பண்றான். சரி இவன் தயவுல இருந்தாதான் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி புள்ளைய கூப்பிட்டு இவன் கிளம்பி கர்நாடகாலேயே வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கேயும் விடாம வந்திருக்கா மக்களே. இதுக்கப்புறம் அங்கேயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கேரளா வந்திருக்காங்க. கேரளாக்கும் கிளம்பி வந்து இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற விஷயத்த மறுபடியும் பார்க்க, நீயே எனக்கு தேவை கிடையாது, அவன் கூடயே வாழ்ந்துக்கோ, என் குழந்தைங்களை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு குழந்தைங்களை கூப்பிட்டு தங்கச்சி ஊருக்கு போயிருக்காரு. தங்கச்சி ஊர்ல தான் குழந்தைங்க இருக்காங்களாம். நான் சோபாவை பார்த்தே சில பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இப்போ கேரளா கூட்டிட்டு போயிட்டாங்க. டெட் பாடியை காமிக்கும் போது பார்த்துட்டு மனுஷன் பயங்கரமா அழுகுறாரு. சோபா வந்துட்டு இறந்து போயிட்டா, பயங்கரமா அழுகுறாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு என்ன பண்ண போற, டெட் பாடியை கூடவே வாங்கி போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டெட் பாடியெல்லாம் கொண்டு போக முடியாது, நீங்களே அரசு சார்பில் தகனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப இவருடைய டீட்டெயிலாம் வாங்கிட்டு அமுச்சு விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு, நான் விசாரிச்சுட்டேன், இதுல வந்துட்டு அந்த இன்னொரு கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க, அந்த மனுஷனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல, ஏன்னா இந்த லேடி இறந்து போன சமயத்துல இவர் ஊர்லயே கிடையாது, வெளியூர்ல இருந்திருக்காரு. எல்லாமே செக் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கும் கூட அம்மாவுடைய டெட் பாடியை காமிக்க விரும்பாம அவர் பாட்னு கிளம்பிட்டாரு அப்படின்னும் போது எல்லாமே செக் பண்ணிட்டியா, ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி பாத்தியான்னு கேட்கும்போது அவங்களே வீடு கூட இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எப்படி ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே கேஸை முடிச்சு விட்டுரு, அல்ல அந்த கணேசன் என்ன பண்ணா, எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, அண்ட் குழந்தைங்க எங்க போனாங்க, காணாம போயிட்டாங்களா, கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்ல, இதே டைம்ல ராஜு அங்க இருந்து அழுதுட்டே கிளம்ப நம்ம கான்ஸ்டபிள் பாக்குறாரு. உனக்கு ஊருக்கு போக காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பரவாயில்ல பாத்துக்கிறேன், எங்கேயாச்சும் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு போது, இந்தாடா செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அமுச்சு விட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. பரவாயில்லையே சீக்கிரமா வந்துட்டியே அப்படின்னா, எங்க சீக்கிரமா வந்த, கிளம்பி மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கலான்னு போனா அங்க இருக்க டாக்டர் குண்டை தூக்கி போடுறாரு. நார்மலாவே நம்ம குதிச்சு சாகிறோம், அப்படி இல்லை அப்படின்னா யாராவது தூக்கி போடும் போது நம்ம சுயநினைவோட தண்ணிக்குள்ள ஒழுகுறோம் அப்படின்னா தண்ணி வயிற்றுக்குள்ள போயிட்டு நுரையீரல் முழுக்க தண்ணி போயிட்டு அந்த மாதிரி தான் இறந்து போவோமா. இந்த கேஸ்லயுமே நுரையீரல்ல தண்ணியும் சேரும் போய் தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா அது யூசுவலா உள்ளுக்குள்ள போற அளவை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலா அவங்க தண்ணிக்குள்ள விழும்போது, அந்த கிணத்துக்குள்ள விழுகும் போது சுயநினைவே இல்லாம விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பின்மண்டையிலையும் செமையா காயப்பட்டிருக்கு. அந்த காயம் அந்த லேடி தண்ணிக்குள்ள குதிக்கும் போது கூட பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது கொலையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதாவது யாரோ இந்த பொண்ணை அட்டாக் பண்ணி உள்ளுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க, சுயநினைவே இல்லாம உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த சேரும் தண்ணியும் உள்ளுக்குள்ள போயிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டவனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. உடனே ஸ்டேஷனுக்கு போறாரு. போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் ஆளக்கானும் உட்காந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையே பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. இவங்க யாரு அப்படின்னா அந்த ராஜுவோடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. டெட் பாடியை தகனம் பண்ண சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது, இல்ல சார் ராஜு இங்க வந்துட்டு போனாரு, சைன் போட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம். யூசுவலாவே ராஜு வந்துட்டு வருஷத்துக்கு 2 வாட்டி கோவில் திருவிழாக்கு இல்லைன்னா அம்மா அப்பாவை பார்த்துட்டு போக வருவான். ஆனா கடைசி ஒரு வருஷத்துக்கு மேல ஆளையே காணும், எங்க போனா அப்படின்னு
தெரியல அப்படின்னு. சரி அதுக்கு இப்ப என்ன, இங்கதான் ராஜு வந்தாரு, சைன் போர்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல ராஜுவை பார்க்கணும் பேசணும் அப்படின்னும் போது, யோ நாங்க என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இங்க பாரு ராஜு வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் போட்டோவை காமிச்சா இவன் ராஜுவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவன் பேரு புவனேஷா. யோ என்னையா சொல்ற, பொய் சொன்ன மண்டையெல்லாம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு கடுப்பாகும் போது, சார் இவர் வந்துட்டு புவனேஷ், இந்த ஷோபாவுடைய தூரத்தை சொன்னோம் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாரு. இவங்க தானே ஷோபா, இவங்க தானே ஷோபாவுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, கரெக்ட் இவங்க ஷோபாவுடைய குடும்பம் தான். இது ஷோபா, இது ஷோபாவுடைய பசங்க, ஆனா கூட நிக்கிறவன் வந்துட்டு புவனேஷ், தூரத்தை சொன்னோம் இவன் ராஜு கிடையாது அப்படின்னு. இவங்களுக்கா ஒண்ணுமே புரியல, எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தன் நம்ம தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு எஸ்பி கிட்ட சொல்லும் போது அவரு கழுவி ஊத்துறாரு, நீங்களாம் யூனிஃபார்ம் போட லாய்க்கே இல்ல, உங்களுக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் டைம், அதுக்குள்ள அந்த புவனேஷை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவன் என்ன பண்ணா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் ஆப்புதான் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி இப்ப அந்த புவனேஷ் தான் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதே ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல திருவிழா போல, அங்க போயிட்டு சுத்தி வளைச்சு அவனை பிடிக்க ட்ரை பண்ணா தப்பிச்சு ஓடுறான். கொய்யால தப்பிச்சு ஓடினா மட்டும் விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து விசாரிக்கும் போது இவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் தான் புவனேஷ். அந்த கணேஷ் அப்படின்னு சொன்னான் பாத்தீங்களா, அவன் பேரு கணேஷே கிடையாது, புவனேஷ் தான். இந்த புவனேஷ் தான் கணேஷன் மாத்தி சொல்லியிருக்கான். இவனும் ஷோபாவும் சின்ன வயசுலயே லவ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அப்பா அம்மாக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காம ராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இவனும் அதுக்கப்புறம் விதியேன்னு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட வாழ்ந்திருக்கான். இந்த டைம்ல தான் ஷோபாவுடைய அம்மா இவனுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி என் பொண்ணும் பிள்ளையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ தான் ஏதாவது பார்த்து உதவி பண்ணும் அப்படின்னும் போது, சரி ஓகே என் ஊருக்கு வர சொல்லு, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் வர வச்சு இவனே வீடெல்லாம் பார்த்து கொடுத்து எல்லாமே இவனே பார்த்திருக்கான். அதாவது நமக்கு கணேஷன் ஒருத்தன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணது இந்த புவனேஷ் தான் மக்களே. புருஷங்காரன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான், சரியாவே குடும்பத்தை பார்த்துக்க மாட்டான், காசு கொடுக்க மாட்டான். ஆனா அதுவே இந்த புவனேஷ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுக்குறான், பசங்களை நல்லாவே பாத்துக்கிறான், அந்த பொண்டாட்டிய கூட இவனே நல்லாவே பாத்துக்கிறான். அதுக்குள்ள இவங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் உருவாகுது. ஒரு நாள் நைட்டு அந்த புருஷங்காரன் வீட்டுக்கு வரும்போது இவங்க உள்ளுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவரு மனசுடைஞ்சு போயிட்டாரு, செமையா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த ராஜு காணாமலே போயிட்டு இருக்காரு. புருஷங்காரன் எங்க போனா அப்படின்னு தெரியலையா. சரி அவன் எங்கேயாச்சும் போறான், திரும்பி வந்து நம்மள ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம அந்த ஊரை விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னா அங்க இருந்து கிளம்பி வந்து இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்க. இவன் வேலை பார்த்திருக்கான். அந்த லேடி வந்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு லோக்கல்ல வேலையும் பார்த்துட்டு இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தைங்களை ஆளக்கானும். குழந்தைங்க எங்கடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த குழந்தைங்களுடைய அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னும் போது, எனது அப்பாவா, அப்பானா நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஒன்னும் அந்த குழந்தைங்களுடைய நேரடி அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேச, இங்க பாரு நான் அந்த குழந்தைங்களை பெத்துக்கல அப்படின்னா கூட அப்பா மாதிரி தான் பார்த்து பார்த்து வளர்க்குறேன், எங்க அந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளு வந்து கூட்டு போயிட்டான். பரவாயில்ல அந்த குழந்தைங்க நம்ம கூட இருந்தா நமக்கு செலவு தான் ஜாஸ்தி, நாற்கல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர இவன் கடுப்பாயிட்டான். அடிப்பாவி குழந்தைங்க செலவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே அடிக்க இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. விழுந்ததுல மண்டையில காயம் பட்டு ஸ்பாட்டை விட்டு இறந்தே போயிட்டாங்க. இவங்க சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு கூட பார்க்கல. என்னடா பண்ணலான்னு யோசிச்சவன் நைட்டோட நைட்டா டெட் பாடியை எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் கேனோட டெட் பாடியை தூக்கிட்டு காட்டு பக்கமா போகும்போது அங்க வந்துட்டு ஊர்ல திருவிழா போல நைட்ல சாமி ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப போயிட்டு மறைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிணத்துக்கு மேல டெட் பாடியை உட்கார மாதிரி வச்சுட்டு இவன் ஒரு ஓரமா நின்னுகிறான். அப்பதான் தவறி டெட் பாடி உள்ளுக்குள்ள விழுந்திருக்கும். ஐயோ டெட் பாடி உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவன் எஸ் ஆயிட்டு இருக்கா மக்களே. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இவன் கொலையை பண்ணதுக்காகவும் கொலையை மறைச்சதுக்காகவும் ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஒரு வழியா கேஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கூப்பிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கும் போது, ஆனா இன்னமும் அந்த ராஜுவும் குழந்தைங்களையும் ஆளக்கானும் அப்படின்னும் போது, அந்த ராஜு தான் குழந்தைங்களை கூட்டிட்டு போனா அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அண்ட் வந்துட்டு வேற எதுவும் கம்ப்ளைண்டும் வரல, கம்ப்ளைண்ட் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னும் போது, இல்ல சார் இவ்வளவு நேரமா புவனேஷ் என்ன விஷயம் சொன்னானோ அது மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்கோம், உண்மையா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது, அதெல்லாம் பாத்துக்கலாம்யா, நமக்கு கம்ப்ளைண்ட் வந்தாதான் நம்ம விசாரிக்கணும், ஏற்கனவே நமக்கு ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு, அதையெல்லாம் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அடுத்து இந்த கான்ஸ்டபிளுடைய ஃபேமிலியும் நம்ம ஹீரோடைய ஃபேமிலியும் மீட் பண்றாங்க, சரகு போடுறாங்க, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர வழக்கம் போல அந்த கான்ஸ்டபிள் இங்கிலீஷ் புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் போனை வாங்கி எல்லாமே நோட் பண்றாரு. இப்போ வந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் புலம்புறாரு, நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் நானும் தவிச்சு போயிடுவேன், போன மாசம் ஒருத்தன் கால் பண்ணி கர்நாடகா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேசி என் உயிரை வாங்கினா,
ஆனா இப்போ கோவால இருந்து ஒருத்தன் கால் பண்ணி இங்கிலீஷ்ல பேசுறான் அப்படின்னு. இதை கேட்டவனே ஹீரோக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே யாரோ கால் பண்ணாங்க, கர்நாடகால இருந்து கால் பண்ணி ஹிந்தில பேசினாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த டீடைல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணுடைய சடலம் எரிஞ்சு போன நிலைமையில காட்டுக்குள்ள கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ கர்நாடகாவுக்கு போயிட்டு ஒரு கேஸ முடிக்க போனாரு பாத்தீங்களா, அங்க கூட ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு உதவி, காட்டுக்குள்ள ஒரு எரிஞ்சு போன டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த டீடைல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஸ்டேஷன் வேற ஸ்டேஷனு, ஆனா அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ என் ஃப்ரெண்டு தான், நீங்க எனக்கு டீடைல்லாம் அனுப்பிச்சு விடுங்க, நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ டீடைல கேட்க சொல்லிட்டு இங்க இருந்து போன்ல பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேராவே கிளம்பி போறாரு. நேரா கிளம்பி அந்த போலீஸுடைய உதவியால எஸ்ஐயை போயிட்டு மீட் பண்ண அவர் எல்லாமே சொல்றாரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்டுக்குள்ள ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் ரோந்துக்கு போகும்போது அப்பதான் இந்த டெட் பாடி இல்ல எரிஞ்சு போன இதுவோ பார்த்திருக்காங்க. ஏதோ எரிஞ்சு போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது கண்டிப்பா ஒரு மனுஷனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் அமுச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 40 வயசு மதிக்கத்தக்க ஆண்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டெட் பாடி முழுமையா எரிஞ்சு போல அப்படின்னாலும் நமக்கு அங்க இருந்து பெருசா எந்த ஒரு க்ளூவும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை, இந்த விளக்க தவிர அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க. அந்த விளக்குடைய பாட்டம் மட்டும் உடைஞ்சு போயிருக்கு, ஆனா மொத்தமா உடைஞ்சு போல. இந்த விளக்கை இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்திருக்காரு. இந்த விளக்கு அதிகமா எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விசாரிக்கும் போது ஆக்சுவலா இந்த விளக்கு கேரளால ஒரு பகுதியில மட்டும் கிடைக்குது. அங்க போயிட்டு விசாரிக்க ஒரு கடைக்காரி கிட்ட கேட்கும் போது இந்த விளக்க இங்க இருந்து தான் வாங்கிட்டு போனாங்க, சில பல மாசத்துக்கு முன்னாடி சினிமா ஷூட்டிங்க்கு 10 விளக்கு ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நான் தான் கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, உங்க விளக்கு தான் சொல்லிட்டு எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விளக்குடைய கீழே ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அது எங்க கம்பெனியோட ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஷூட்டிங்க்கு வந்துட்டு கொடுத்து அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் தெரியல, இதான் பில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க பில் நம்பரை வச்சு எந்த ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு விசாரிச்சு அந்த ஷூட்டிங்கோடைய ஃபுட்டேஜ் எல்லாமே ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆல்பமை வாங்கி பார்த்தவங்க எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு புவனேஷ போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோ என்னையா நீ இந்த அளவுக்கு பொய் சொல்ற, நீ சொன்ன கதையில பாதி உண்மை பாதி பொய் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். இப்ப புரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங்கோடைய போட்டோலாம் காமிக்கும் போது புரியல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நீ எப்படியும் சொல்ல போறது கிடையாது, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே என்ன விஷயம் ஆயிருக்குன்னு கெஸ் பண்ணி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. இவன் சொன்னதுல பாதி உண்மை, இவனும் அந்த பொண்ணும் ஒன்னா இருக்கும் போது புருஷங்காரன் பார்த்திருக்கான், பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அங்க இருந்து காணாம போயிட்டான், சொல்லாம கொல்லாம போயிட்டான் அப்படின்றது இவனுடைய தியரி. ஆனா அங்க என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, இவன் ஷூட்டிங்ல ஒர்க் பண்றான், இந்த விளக்கெல்லாம் ஒரே கடையில வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க அந்த டான்ஸ் மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுத்து முடிக்கிறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விளக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையோட வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அதாவது தன்னுடைய காதலிக்கு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். உள்ளுக்குள்ள ரொமான்ஸ் பண்ற விஷயத்தை பார்த்துட்டு புருஷங்காரன் கடுப்பாயிட்டு இருக்கான், பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணு வந்து புலம்புறா, அந்த ஆளு பார்த்துட்டான் போல, எல்லாமே பார்த்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப, முதுகு முழுக்க ஒரே காயமா இருக்கு. அன்னைக்கு நைட்டே புவனேஷ் வந்துட்டு சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு புருஷங்காரனை கூப்பிட்டு அப்படியே உட்காந்து பேசலாம் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள பொண்டாட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது இவனுக்கு சமயம் கடுப்பாகுது, வா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போயிட்டு உட்கார வச்சு சரக்கெல்லாம் ஊத்தி விட, சரக்கை வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு என்னுடைய பொண்டாட்டிக்கும் உனக்கும் என்னடா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவனை போட்டு சமயம் அடிக்க, எப்பயா இருந்தாலும் அவ என்னுடையவதான், நான் தாண்டா அவளுக்கு முதல் புருஷன், நான் தாண்டா அவளுக்கு முதல் காதலன் அப்படின்லாம் சொல்லி இவனை போட்டு அடிச்சு மட்டை பண்ணி அப்படியே கொலை பண்ண பார்க்கும்போது கொலையே பண்ண முடியல, கழுத்தை பிடிச்சி நெரிக்க முடியல. அந்த டைம்ல பொண்டாட்டிக்காரிய கயிறை தூக்கி போட இவன் கழுத்துல கயிறை போட்டு நெரிச்சு கொலையே பண்ணிட்டான். இப்ப இந்த பொண்டாட்டிக்காரியும் இந்த புவனேஷும் சேர்ந்துட்டு தன்னுடைய ஆட்டோலியே தூக்கி அந்த டெட் பாடியை போட்டுட்டு காட்டுக்குள்ள போயிருக்காங்க. காட்டுக்குள்ள போயிட்டு பெட்ரோலை ஊத்தி கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது திடீர்னு பத்திக்கிட்டு எரியுது, இவன் கையிலேயே காயம்படுது. அந்த விளக்க அங்கேயே போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த விளக்க கூட எடுக்காம அந்த டெட் பாடி அப்படியே எரிய விட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இவன் கையில காயம் பட்டிருக்கும், கையில காயம் இருக்கு. காயத்தை பார்த்துட்டு அது என்ன தழும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது மறைச்சுக்கிறான். சரிடா அவளை ஏன்டா கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இவன் வந்துட்டு கர்நாடகால ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான், பொண்டாட்டி புள்ளலாம் இருக்காங்க. அடிக்கடிக்கே வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு போவான். அப்படிதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த பொண்ணு புலம்புறா, என்னை கூட்டிட்டு போ, குடும்பத்தோட கூட்டிட்டு போ, அந்த ஊருக்கே கூட்டிட்டு போ, என்னால இங்க வப்பாட்டியாலாம் வாழ முடியாது அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, நீ இங்கே வாடு அப்படின்னு, நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போல அப்படின்னா நீ பண்ணது எல்லாமே ஊர் முழுக்க போயிட்டு சொல்லிடுவேன், நீ ராஜாவை கொலை பண்ண இல்லையா அதை ஊர் முழுக்க போய் சொல்லிடுவேன் அப்படின்னு. இவனுக்கு சரியான வெறி, இவளே நமக்கு எதிராக திரும்பிட்டாளே, இவளுக்காக கொலைய பண்ணா இவளே நமக்கு எதிராக திரும்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அன்னைக்கு நைட்டே மூஞ்ச மூடி கொலை பண்றான்.
இந்த விஷயம் தான் இருக்கு அப்படின்னும் போது இவனும் ஒத்துக்கிட்டான், ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அந்த குட்டி பசங்க எங்கடா, அவங்களையும் கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல அப்படின்னு சொல்றான். இவன் வந்துட்டு அந்த டெட் பாடி உள்ளுக்குள்ள விழுந்தவனே வீட்டுக்கு வந்து பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தைங்க இருக்காங்க. அதுலயும் குட்டி பொண்ணு கண்ணை முடிச்சு அப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னும் போது இவனே சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு இந்த குழந்தைங்களை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 அனாதை இல்லத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கான். எங்கேயுமே சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா குழந்தைங்களை மும்பைக்கு போற ட்ரெயின்ல ஏத்தி விட்டு அப்பா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆக இந்த குழந்தைங்க ட்ரெயின்லயே போயிருக்காங்க. அதுக்கப்புறமா காணாம போயிட்டு இருக்காங்க. எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே கிடையாது. இதை கன்ஃபார்ம் பண்ண கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். குழந்தைங்களை ட்ரெயின்ல ஏத்தி விட்டு இவன் இறங்கிட்டு இருக்கா. மக்களே குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம்லாம் எஸ்பி கிட்ட போய் சொல்லும் போது நம்ம வந்துட்டு இங்க இருந்து மும்பை வரைக்கும் தேடி போக முடியாது, அது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ், கண்டிப்பா அதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். நம்ம இந்த ஊர்ல இருந்து மும்பை வரைக்கும் அந்த ட்ரெயின் எந்த வழியாலாம் போதோ எல்லா வழியிலுமே நம்ம வந்துட்டு விசாரிக்க சொல்லலாம், எல்லா ஸ்டேஷனுக்கும் டீடைல் அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியும் அனுப்பிச்சு விட்டாரு. நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல. இந்த குழந்தைங்களை யாரும் தேடிலாம் அலைய போறது கிடையாது, தெரிஞ்சாலும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, நம்மளே இறங்கி தேடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டு இங்க இருந்து மும்பைக்கு கிளம்புறாரு. மும்பைக்கு போற வழி முழுக்க எந்த ஸ்டேஷன்லாம் இருக்கோ எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் இறங்கி இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு, இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய போட்டோவை காமிச்சு விசாரிச்சா நம்ம ஹீரோக்கு எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை. அண்ட் போற வழி முழுக்க போஸ்டர் ஒட்டிருப்பாரு, ஆன்லைன்ல வந்துட்டு போஸ்ட் போட்டிருப்பாரு. இது மூலமா இங்க குழந்தைங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா இதுமே அந்த குழந்தைங்க கிடையாது. இப்போ ஒரு வாரம் முழுக்க அந்த மும்பை வரைக்கும் போயிட்டு தேடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டு கான்ஸ்டபிள் வராரு. அவர் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களை தேடி கண்டே பிடிக்க முடியல, இதுக்கு நடுவுல எக்கச்சக்கமான பேரு கால் பண்ணி குழந்தைங்களை அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே குழந்தைங்களே கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி மனசே வெறுத்து போச்சு, இதை அப்படியே விட்டுலாமான்னு பாக்குறேன் அப்படின்னும் போது இப்ப யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னா மும்பைல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரா, நீங்க சொன்ன மாதிரியே அங்க அடையாளத்தோட ஒரு குழந்தைங்க ட்ரெயின்ல வந்து இறங்கிருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியா வரக்கூடிய குழந்தைங்களை காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஒரு ஷெல்டர்ல போடுவாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து பாருங்க, அப்படி இல்லைன்னா ஷெல்டர்ல இருந்து அந்த குழந்தைங்களை விற்க கூட வாய்ப்பு இருக்கு, இங்க எல்லாமே அப்படிதான் அப்படின்னு சொல்ல இதை அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லும் போது இப்ப நீங்க போயிட்டு பார்க்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா பார்க்க போறது கிடையாது, ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், இதுவும் கண்டிப்பா அந்த குழந்தைங்களா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இல்ல சார் அந்த மாதிரி விட்டுறாதீங்க, கடைசியா ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படியே விட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நம்ம போயிட்டு பார்த்துருக்கலாமோ, அந்த குழந்தைங்க அங்க இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசை போட்டு உறுத்தும். சும்மா போயிட்டு பார்த்துட்டு தான் வரலாம், நானும் கூட வரேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி மும்பைக்கு போயிட்டு அந்த லேடி போலீஸை மீட் பண்ணி அவங்க உதவியோட ஷெல்டருக்கு போலான்னு பார்க்கும்போது ஷெல்டர்ல அந்த குழந்தைங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருக்கோ வித்துட்டு இருக்காங்க. மும்பைல இந்த மாதிரி ஆள் அரவுமே இல்லாத, இந்த மாதிரி அம்மா அப்பாவே இல்லாம அனாதையா வருவாங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைய கூண்டு போயிட்டு தப்பான வேலையெல்லாம் ஈடுபடுத்த வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு கும்பல் கிட்ட தான் இந்த குழந்தைங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு மீட்டு கூட்டிட்டு வர்றது முடியாத காரியம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது உங்களை விட்டா வேற யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பே கிடையாது, அந்த குழந்தைங்க ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னும் போது சரி ஓகே நான் வந்துட்டு ஒரு போலீஸ் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க போயிட்டு பேசி பாருங்க, ஒருவேளை அவன் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னா நான் வேற விதத்துல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ லோக்கல் போலீஸோடைய உதவியால நேரா கிளம்பி அந்த லொகேஷன் போறாரு. அங்க போயிட்டு அந்த டானை பார்க்க அந்த ஸ்டார்டிங்ல குழந்தைங்க கிடையாது அனுப்பிச்சு விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த லோக்கல் போலீஸ் தான் பேசி ஹெல்ப் பண்ண. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு குழந்தைய காமி யாரா இருக்காங்கன்னு பார்த்துட்டு கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான் வந்துட்டு அடியால கூப்பிட்டு விட அடியால் உள்ளுக்குள்ள கூட்டு போறான். எக்கச்சக்கமான குழந்தைங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு ரூம்குள்ள தான் இந்த குட்டி குட்டி பசங்களை ரீசெண்டா கூட்டிட்டு அந்த பசங்க எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்காங்களாம். அவங்கள பார்க்கணும் அப்படின்னா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ காசை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ள போயிட்டு பார்க்க பாவமா இருக்கு, அப்படியே ஏதோ குப்பையை கொட்டி வச்சிருக்கிற மாதிரி குழந்தைங்களை போட்டு வச்சிருக்காங்க. பார்க்க நம்ம ஹீரோக்கும் சரி அந்த கான்ஸ்டபிளுக்கும் சரி ரொம்பவே பாவமா இருக்கு. சுத்தி முத்தி பார்க்க அந்த ஹீரோ தேடி வந்தாரு பாத்தீங்களா, அந்த அண்ணன் தங்கச்சியை மட்டும் ஆளக்கானும். அப்பதான் வந்துட்டு என்னமா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் மலையாளம்ல பேசிட்டு இருக்கான். என்ன மலையாளம் சவுண்டு கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போயிட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது குட்டி பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா, அண்ணங்காரன் சாப்பிடுமான்னு ஊட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த அம்மாவுடைய போட்டோவை காமிக்கும் போது பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணு அம்மான்னு சொல்றா. ஹீரோக்கு பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்குது, செமையா ஃபீல் பண்றாரு. குழந்தைங்களை காப்பாத்தி மறுபடியும் கேரளா கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரும்போது இந்த எஸ்பி வந்துட்டு ஒரு பயங்கரமான பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அபிஷியலா இந்த கேஸையே விசாரிக்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோ இந்த கான்ஸ்டபிளும் ரொம்ப கஷ்டப்பட்டு
சந்தேகப்பட்டு விசாரிச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ எல்லாரையும் நிக்க வச்சு போட்டோ கிளிக் பண்றாங்க. இப்பதான் நமக்கு உண்மையான போட்டோவையும் போட்டு காமிக்கிறாங்க. இதே போல ஒரு விஷயம் நடந்திருக்க மக்களே. அதை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்னொன்னு 2024ல அந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31க்குள்ள 43,000க்கும் மேற்பட்ட குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. அதுல 38,000க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு என்ன விஷயமாச்சு, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியலையா. வருஷம் இதே மாதிரி எக்கச்சக்கமான குழந்தைங்க காணாமலும் போறாங்களாம். இந்த விஷயத்த சொல்லும் போது நமக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். நம்ம குழந்தைங்கள, நம்ம கூட இருக்கிற குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கணும் போலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. ஓகே மக்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய படங்களை போடலாமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நல்ல படங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.